நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா கேளுங்க, நான் போய் வேற ஏதாவது தேருமானு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் இவங்களை எங்கேயும் நகர விடாதீங்க என்று சொல்லிவிட்டு அவன் மாடிக்கு சென்று விட்டான். ச்சே, இதுவே அந்த அவந்திகா இந்த இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் சிவா வந்து காப்பாத்தி இருப்பான். அதே மாதிரி என்ன காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களா என்று யோசிக்க, அதே நேரம் சிவா ருத்ரன் இல்லத்தில் அமர்ந்திருந்தான். அவன் மனதுக்குள் அவந்திகாவை பற்றிய சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியாவது அவந்திகாவுக்கு மேஜர் மீது இருக்கும் கோவத்தை போக்க வேண்டும். அவள் மேஜர் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு வரும்போது அந்த மேஜர் தான் இந்த சிவா என்று அவளுக்கு சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவந்திகா மனதில் மேஜரை பிடிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தவனுக்கு பட்டென்று ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆனது. அதற்கான ஒரு திட்டத்தை மனதில் ஓட்டினான். மேஜர் என்று ஒருவன் உண்மையில் இருப்பது போன்ற ஒரு மாயை கிரியேட் செய்ய வேண்டும். அந்த கேரக்டரை அவன் அடிக்கடி சந்திப்பதாக அவளை நம்ப வைக்க வேண்டும். பின் அவந்திகாவிற்கு சிவா வாங்கி கொடுத்த வீடு கூட மேஜர் சொல்லிதான் வாங்கி கொடுத்ததாக சொல்லி அவள் மனதில் மேஜர் மீது இருக்கும் கோபத்தை போக்கிவிடலாம். அதோடு இப்போது சிவா அவள் வாழ்க்கையில் வந்தது கூட அந்த மேஜர் சொல்லிதான் என்று கூற வேண்டும். இவ்வாறு எல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அவள் மனது மாறிவிடும் என்று சிவா தனது திட்டத்தில் உறுதியாக இருந்தார். ஆனால் தனது அறையில் இருந்த அவந்திகா அதற்கு நேர் எதிராக யோசித்தார். இதுவரை தனது வாழ்க்கையில் வராத மேஜர் இனியும் வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும். தனது மனதில் இருக்கும் பாரம் குறைந்துவிடும். அதற்கு பின் சிவா மீது இருக்கும் ஃபீலிங்ஸை அவனிடம் சொல்லலாம் என்று முடிவு செய்திருந்தார். இருவரும் தங்கள் மனதில் இருக்கும் எண்ணம் தெரியாமல் தனியாக ஒரு திட்டத்தை நினைத்து கொண்டிருக்க, அப்போது சிவாவுடைய செல்போன் ரிங் ஆனது. சிவா போனை எடுத்து "Tell me what happened" என்று கேட்க, மறுபக்கத்தில் இருந்து சொல்லும் விஷயத்தை அமைதியாக கேட்டார். பிறகு சிவா கோவமாக "ஓகே, நான் இமிடியேட்டா வரேன், கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்க" என்று சொல்லிவிட்டு உடனடியாக எழுந்து வெளியே ஓடி தன்னுடைய காரை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு நேராக சுப்ரீம் ஹவுஸை நோக்கி புறப்பட்டான். அவன் எங்கே புறப்படுகிறான் என்று தெரியாத அவந்திகா வேகமாக வாசலை நோக்கி ஓடி வந்தார். ஆனால் அதற்குள் சிவா அங்கிருந்து சென்று விட்டான். அவன் எங்கே போனான் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. அவந்திகாவால் சிவாவை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சிவா சுப்ரீம் ஃபேமிலியை நோக்கி காரை வேகமாக ஓட்டினான். சுப்ரீம் ஃபேமிலியில் நந்தினி நடுங்கிக் கொண்டிருக்க, நட்டி சோஃபாவில் அமர்ந்து டேபிள் மீது இருந்த நகைகளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் நந்தினியை தனக்கு அருகில் வருமாறு ஜாடை காட்டினான். முதலில் நந்தினி பயந்தார். பிறகு ஒருவன் பாட்டியின் கழுத்தில் கத்தியை வைக்க, நந்தினி வேறு வழியின்றி நட்டிக்கு அருகில் சென்று உட்கார்ந்தார். நட்டி ஒரு நெக்லஸை எடுத்து அவள் கழுத்தில் வைத்து பார்த்தான். "இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இதுக்கு சம்மதிச்சா நீ எந்த காசையும் திருப்பி தர வேண்டியதே இல்ல. நீ கொடுக்க வேண்டிய காசை நானே விக்ரம் சாருக்கு திரும்பி கொடுத்துடுறேன். என்ன சொல்ற?" என்று சொல்லிக்கொண்டே அவன் நந்தினியை முத்தமிடுவதற்காக நெருங்க, நந்தினி அவனை கடுமையாக அறைந்து விட்டார். அவள் மிகவும் பலமாக அறைந்தாள். அவன் நிலை தடுமாறி விழுந்தான். இது அவனுடைய ஈகோவை தூண்டிவிட்டது. அவன் கோபமாக எழுந்து நின்றான். உடனே இடுப்பில் சுற்றியிருந்த பெல்ட்டை கழற்றினான். அதை பார்த்து நந்தினி பயந்து நடுங்கினார். பாட்டியின் கழுத்திலும் ரேகாவின் கழுத்திலும் கத்தி இருந்ததால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் பெல்ட்டை கழட்டி நந்தினியை அடிக்க ஆரம்பித்தான். ரேகாவும் பாட்டியும் நந்தினி அடி வாங்குவதை பார்க்க முடியாமல் கழுத்தில் இருந்த கத்தியை கூட பொருட்படுத்தாமல் அதை விலக்கி விட்டுவிட்டு அவளை காப்பாற்ற ஓடி வந்தார்கள். அதனால் அவர்களும் அவனுடைய அடிக்கு இரையானார்கள். நந்தினி லோகேஷ் வந்து காப்பாற்றுவான் என்று நினைத்து கொண்டிருக்க, லோகேஷ் ரயிலில் ஏறிவிட்டான். அவனுக்கு சீட் கிடைத்து விட்டது. 3வது கம்பார்ட்மெண்டில் ஏசி சீட் கிடைத்தது. ஆனால் அவனுடைய சீட்டை சுற்றி சூழல் வசதியாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய சீட்டுக்கு அருகில் 5 நடுத்தர வயது ஆண்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சிரிப்பு சத்தம் அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க எதிரொலித்தது. மறுபக்கம் சில கல்லூரி பெண்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவனை சுற்றி இரைச்சலாக இருந்தது. ஆனால் லோகேஷுக்கு வேறு வழியில்லை. அதுதான் கடைசி ரயில். அவனுடைய சீட் அப்பர் பர்த்தில் இருந்தது. அவன் தன்னுடைய பேக்கை சீட்டில் வைத்துவிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். ரயில் புறப்பட்டு 15 நிமிடங்கள் மட்டுமே ஆகியிருந்தது. ரயிலின் இதமான சத்தத்தில் பெரும்பாலான பயணிகள் தூங்க ஆரம்பித்திருந்தார்கள். லோகேஷும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவன் முழுமையாக தூங்கவில்லை. அவன் கண்களை மூடியிருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கும் சூழலை உணர்ந்து கொண்டுதான் இருந்தான். இதுதான் அவனுடைய வழக்கம்.
அப்போது திடீரென ஒரு ஷார்ப்பான வாய்ஸை கேட்டு அவன் சட்டென விழித்துக் கொண்டான். லோகேஷ் IEQவில் ரிப்போர்ட் செய்வதற்காக ட்ரெயினில் சென்று கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய சீட்டில் படுத்திருக்கும் போது அவனுக்கு அருகில் மர்மமான சத்தம் கேட்க அவன் அந்த சத்தத்தை உற்று கவனிக்க ஆரம்பித்தான். அந்த குரல் மிகவும் வித்தியாசமானதாகவும் பயமுறுத்துவது போலவும் இருந்தது. அங்கு ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றியது. அவன் தன்னுடைய பர்த்தில் இருந்தபடியே கீழே குனிந்து பார்த்தான். அங்கே அவன் பார்த்த காட்சி மேலும் அவன் சந்தேகத்தை அதிகப்படுத்திவிட்டது. ஏனென்றால் கீழே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சத்தமாக பேசிக் கொண்டிருந்த அந்த 5 நடுத்தர வயது நபர்களும் திடீரென அமைதியாக இருந்தார்கள். அவர்களுடைய உடல்கள் அவரவர் சீட்டில் வினோதமாக சாய்ந்திருந்தது. லோகேஷின் கேமரா கண்கள் அந்த பர்த்துகளை டீப்பாக ஸ்கேன் செய்தது. நிச்சயமாக அங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைத்தவன் எதுவும் தெரியாதது போல கேஷுவலாக அவனுடைய பர்த்தில் இருந்து இறங்கினான். பக்கத்தில் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த காலேஜ் கேர்ள்ஸை பார்த்தான். அதில் ஒரு பெண் மட்டும் இல்லை என்பதை கண்டுபிடித்தான். ஆனால் அவளுடைய பேக் மட்டும் இன்னும் அங்கேயே இருந்தது. லோகேஷ் சுற்றுமுற்றும் கண்களால் நோட்டமிட்டான். ஆனால் அவனுக்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை. எல்லோரும் அவரவர் வேலையில் மும்மரமாக இருந்தார்கள். அப்போது ரெஸ்ட் ரூமை நோக்கி யாரோ போவது போன்ற காலடி சத்தம் கேட்டது. பின் சிங்கில் இருந்து தண்ணீர் கொட்டும் சத்தமும் கேட்க ஆரம்பித்தது. அதை கேட்டவுடன் அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவனுடைய 6th சென்ஸ் அவனுக்கு எதையோ சொல்ல அவன் மெதுவாக ரெஸ்ட் ரூமை நோக்கி நடந்தான். அங்கே மங்கலான வெளிச்சம்தான் இருந்தது. அதனால் அவனால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஓடும் ரயிலில் இருந்து ஒரு பெண் காணாமல் போவது என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஒருவேளை இந்த ரயிலில் கண்ணுக்கு தெரியாத யாராவது மறைந்திருக்கிறார்களோ என்று யோசித்தவன் அமைதியாக முன்னேறி ரெஸ்ட் ரூம் கதவை அடைந்தான். ஒருமுறை கதவை தட்டினான். உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை. பிறகு கதவை திறந்து பார்த்தான். கதவு திறந்து கொண்டது. காணாமல் போன அந்த பெண் உள்ளே ஒரு சிலை போல உறைந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் திறந்தே இருந்தது. ஆனால் அவளுக்கு சுயநினைவு இருப்பதாக தெரியவில்லை. அவள் எதையோ பார்த்து பயந்தது போல இருந்தாள். அதை பார்த்த லோகேஷ் ஒரு செகண்ட் கலங்கிவிட்டான். இதற்கு முன் அவன் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட சில கேஸ்களை பார்த்திருந்தான். அந்த பெண்ணை யாரோ ஹிப்னாட்டிசம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷன் என்று புரிந்து கொண்டான். அப்படி என்றால் அவன் சந்தேகப்பட்டது சரிதான். அந்த கம்பார்ட்மெண்டில் ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. ஆனால் அது என்ன குற்றம்? அதை யார் செய்தார்கள்? அந்த பெண்ணை அங்கே அனுப்பியதற்கு பின்னால் இருக்கும் நோக்கம் என்ன என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போது திடீரென அவனுக்கு வேறு ஒரு சந்தேகமும் தோன்றியது. ஒருவேளை இது அவனை அவனுடைய பர்த்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக நடந்த சதியாக இருக்குமோ என்று நினைத்தான். அவன் மனதில் இப்போது பல புதிரான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லா கேள்விக்கான பதிலையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் ஏதாவது கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் பல கேள்விகளுக்கு அவனால் பதில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவனுடைய பார்வை இப்போது வாஷ்ரூமுக்குள் ஸ்டேஞ்சாக நின்று கொண்டிருந்த பெண்ணின் மீதுதான் பதிந்திருந்தது. அந்த பெண் வித்தியாசமாக நடுங்கிக் கொண்டிருந்தார். லோகேஷ் மெதுவாக அவளை நெருங்கினான். பின் அந்த பெண்ணின் காதுக்கு பின்னால் தன்னுடைய விரல்களால் சில பாயிண்டுகளில் பிரஷர் கொடுக்க அவள் மீண்டும் சுயநினைவுக்கு திரும்பினாள். சுற்றும் முற்றும் பார்த்து மேலும் பயந்து நடுங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு என்னாச்சு? உங்களை யார் இப்படி பண்ணாங்க என்று கேட்க அவள் தடுமாறினாள். அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. பின் பயத்தில் குளறியபடி, அது அது யாருன்னு எனக்கு தெரியல, அவைய காதுல வித்தியாசமா எதையோ சொன்னா, அதை கேட்டதும் எனக்கு மயக்க வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி இங்க வந்தேன்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல என்றார். அவள் எப்படி அங்கே வந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, அவ எப்படி இருந்தா, என்ன சொன்னா என்று பிரஷர் பண்ணி கேட்க அவள் ஆழமாக யோசித்தாள். பட் நோ யூஸ். நன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்தும் அவளுக்கு எதுவுமே நினைவுக்கு வரவில்லை. அப்போது லோகேஷ் கதவுக்கு அருகில் ஒரு வாட்டர் மார்க்கை கவனித்தார். அதோடு காற்றில் ஒரு லேசான வாசனை கலந்திருப்பதையும் உணர்ந்தார். அது அவனுக்கு பழக்கப்பட்ட வாசனையாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு காட்டுப்பூவின் நறுமணம் போல இருந்தது. அவன் மனதுக்குள் வேகமாக சில விஷயங்கள் ஓடியது. அந்த ரயிலில் இருக்கும் யாரோ ஒருவர்தான் இதையெல்லாம் பிளான் பண்ணி செய்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. யாரோ வேண்டுமென்றேதான் அந்த பெண்ணை ஹிப்னாட்டைஸ் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏனென்றுதான் இதுவரை புரியவில்லை. அவன் கம்பார்ட்மெண்ட்டை திரும்பி பார்த்தான்.
அவனுடைய இன்ஸ்டிங் அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்து கொண்டே இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.